ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிட்ரல்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? அதாவது போன வீடியோ முடியும் போது நான் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி லிட்ரல்ஸ் பார்த்துட்டு தென் வந்து என்ன பார்க்கலாம்னா டைப் கேஸ்டிங் பார்த்துட்டு தென் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லிட்ரல் அப்படின்னா என்னன்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 25 நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இது நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் வந்து 25. ஓகேவா? இந்த 25 என்னன்னு சொல்லலாம்? லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்னன்னு சொல்லுவோம்? லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா நம்ம என்ன பண்றோம்? சோர்ஸ் கோட்ல நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? டைரக்டாவும் ஸ்டோர் பண்ணலாம், அல்லது வேரியபிள்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த 25 என்னது? லிட்ரல். இது என்னது? வேரியபிள். இது என்னது? டேட்டா டைப். ஓகேவா? அப்போ வேரியபிளுக்கும் லிட்ரலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஃபுல்லா சேர்ந்ததானே வேரியபிள். இப்போ இந்த ஏஜை நம்ம என்ன பண்ணலாம்? ஏஜ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். பட் லிட்ரல்ல கொண்டு வந்து இப்போ இதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதுல 32 அப்படின்னு போட்டோம்னா இது ஒரு தனி வேரியபிள் தான். அதுல இருந்தா ஒரு 7 இன்க்ரிமெண்ட் ஆகல. ஓகேவா? இது வந்து என்னது? தனி வேரியபிள் தான். ஸோ என்ன பண்ணும்? லிட்ரல் வந்து சேஞ்ச் ஆகும், வேரியபிள் வந்து வேரியபிள் வந்து என்ன பண்ணும்? சேஞ்ச் ஆகும். பட் லிட்ரல் வந்து என்ன பண்ணாது? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இந்த 25ங்கிறது 32, இது வந்து தனி வேரியபிள், அதாவது தனி வேல்யூ. அந்த 25 32 மாறல. இதுக்கு பதிலாக அந்த 25 ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கு? 32 வந்திருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அது போக வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு மெமரி லொகேஷன், அதில் தான் டேட்டா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்னென்ன லிட்ரல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது பாருங்க, கேன் ஏ லிட்ரல் பி யூஸ்டு வித்தவுட் ஏ வேரியபிள்னா எஸ். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இது எல்லாம் என்னது? லிட்ரல்ஸ். ஹலோ ஜாவா அப்படிங்கிறது ஒரு லிட்ரல், 25 அப்படிங்கிறது லிட்ரல். எதுக்காக நம்ம வேரியபிள் யூஸ் பண்றோம்னா ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான், ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் லிட்ரல்ஸ். ஓகேவா? தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ், கேரக்டர் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்டீஜர் லிட்ரல் அப்படின்னா என்னன்னா, இன்டீஜர் நம்ம ஸ்டோர் பண்றோம்ல, ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அது இல்லாத என்னது? இன்டீஜர் லிட்ரல். அப்போ டெசிமல் லிட்ரல் அப்படின்னா பேஸ் வந்து 10 இருக்கணும். ஓகேவா? 10 மீன்ஸ் 0 to 9க்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்றது பேரு என்னது? 0 to 9 இந்த நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றது பேரு டெசிமல் லிட்ரல். ஓகேவா? டெசிமல் லிட்ரல்ல இங்க என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம்? இப்போ உதாரணத்துக்கு இன்ட் நம்பர் 25 அப்படிங்கிறது 0 to 9க்குள்ள தானே இருக்கா, இந்த 2வும் இந்த 5வும். ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம்? லிட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நம்ம இது பண்ணும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்? 25 தான் அவுட்புட்டாக வரும். தென் பைனரி லிட்ரல். பைனரினா என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ அதோட பேஸ் வந்து 2. ஓகேவா? பேஸ் வந்து என்னது? 2. ஸோ பைனரி நம்பரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது, லிட்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸை என்ன ஆட் பண்ணலாம்னா 0 இந்த பி, இதை நம்ம என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணலாம். அதுக்கடுத்து கொடுத்துரும் பார்த்தீங்களா 1010, இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 10 வரும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1010 அப்படின்னா 8421. அப்போ இந்த 8ஐயும் 1ஐயும் நம்ம என்ன பண்ணுவோம்? 81 1010 தானே வேல்யூ. இதை கண்டுபிடிக்கலாம் என்னது? இதுக்கு கரஸ்பாண்டிங் டிஜிட் 1, இதுக்கு கரஸ்பாண்டிங் 8, இது வந்து 4, இது 8. அதாவது 2 பவர் 0, 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. இப்போ 2 பவர் 3யோட வேல்யூ 8 தானே. அப்போ இந்த 8 இந்த 1 ரெண்டையும் சம் பண்ணா நமக்கு 10 கிடைச்சிடும். இப்போ பிரிண்ட் ஆகும்போது 10 வரும். ஓகேவா? தென் ஆக்டல் லிட்ரல். ஆக்டல்னா பேஸ் வந்து 8, விச் மீன்ஸ் நீங்க வந்து 0 to 7க்குரிய உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? 8 9 யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஆக்டல் நம்பரை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, எப்படி இப்போ பைனரி நம்பரை 0p அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே ஆக்டல் நம்பருக்கு என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் வித் 0. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 15 அப்படிங்கிற நம்பரை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி 0 அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இந்த 15 ஆக்டல்ல இருந்து டெசிமலுக்கு
என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட 0 1 2 அப்படின்னு என்ன இருக்குது, ஒரு ஆக்டல் வேல்யூ இருக்குது. இதை நான் எப்படி ஆக்டல்னு சொன்னேன், முன்னாடி 0 இருக்குது. ஓகே, அதை வச்சு நம்ம ஆக்டல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆக்டலை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான நம்பர் என்னப்பா, இந்த 1 2 மட்டும் தான். இந்த 1 2 நம்ம ஆக்டல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கரஸ்பாண்ட் டிஜிட்டோட வேல்யூ என்னன்னா, பேஸ் வந்து என்னது 8. ஓகேவா, பேஸ் 8னா பைனரிக்கு எப்படி 2 பவர் 0வோ இங்கே 8 பவர் 0. ஓகேவா, 8 பவர் 0. தென் இதோடைய டிஜிட் என்னன்னா 8 பவர் 1. ஸோ இதை நம்ம எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 8 பவர் 0. தென் ஒரு ப்ளஸ்ஸு, தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 8 பவர் 1. அப்போ 1 இன்ட்டு 8 எவ்வளவு, 8. எனிதிங் பவர் 0 1. அப்போ 2 இன்ட்டு 1 2. 10. 10 தான் என்ன பண்ணியிருக்கோம், 0 1 2ன்னு இது பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணோம், 0 1 5 கொடுத்துருக்கோமா. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணலாம், 1 5 இருக்கு. அப்போ 8 பவர் 0 இதோடைய பொசிஷன், இதோட டிஜிட்டோட வேல்யூ 8 பவர் 1. என்ன பண்ணணும், 5 இன்ட்டு 8 பவர் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 8 பவர் 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 8 இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 8, ஏன்னா 5 இன்ட்டு 8 வராது, 8 பவர் 0 1. அப்போ 5. இதோட வேல்யூ எவ்வளவு, 8 ப்ளஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 13. 13 தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இதை வந்து நமக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்டுக்கு ஆப்ஷனில் 12ன்னு ஒன்று இருக்கும், 12 எடுத்து செலக்ட் பண்ணீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த 0வை பார்த்ததும் அவங்க என்னன்னா உங்களுக்கு அந்த புரிஞ்சிருக்கா, அதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கிறத விட தெரிஞ்சிருக்கா இது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இப்போ 0வை பார்த்தாலே இது வந்து ஆக்டல் நம்பர். இப்போ ஆக்டல் நம்பர்னா ஆக்டல் நம்பரை டெசிமலுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து ஹெக்ஸா டெசிமல். ஹெக்ஸா டெசிமலுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா 16. 0 to 9 நியூமரிக்கல. தென் 10ஓட வேல்யூ வந்து என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஏ, அடுத்து 11ஓட பி, அடுத்து சி டி இ எஃப். அதாவது 0 to 15 வரையும் நம்ம இது பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். அந்த நம்பர் அந்த நம்பர்ஸ் வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து 10, இது 11, இது 12, இது 13, 14, 15. இதை எப்படி நமக்கு ஹெக்ஸாடெசிமலை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 0 பார்ட்டு அந்த இன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இன்ட் அல்லது எக்ஸ், அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணும், ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா சேம் லாஜிக் தான். இப்போ நமக்கு இந்த 10க்குரிய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 10, இங்கே பேஸ் என்னப்பா 16. அப்போ 16 பவர் 0, இதுக்கு 16 பவர் 1. அப்போ 0 இன்ட்டு 16 பவர் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 16 பவர் 1. ஸோ 1 இன்ட்டு 16 தான் வரும், அதனால 16 டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேவா, டைரெக்டாகவே 16ங்கிறத வேல்யூவை எழுதியாச்சு. இது வந்து 0 தான் வரும். அப்போ இதோடைய வேல்யூ என்னன்னா 16. ஓகேவா, இந்த ரெப்ரசன்டோட வேல்யூ என்னன்னா 16. ஓகேவா, தென் அண்டர் ஸ்கோர் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு 1000 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம நார்மலாக ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஒரு கமா போடுவோம். அப்படிதானே நார்மலாக எழுதுறப்ப, இப்போ ருபீஸ்லாம் எழுதுறப்ப அப்படி தான் கமா போட்டு எழுதுவீங்க, நியூமரிக் வேல்யூ எழுதுறப்ப, பேங்க் செலான்லாம். ஸோ இதே மாதிரி கம்பைல் இருக்கும். எதுக்காக இது பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் ரீடபிலிட்டிக்காக பண்ணுறோம். இப்போ கம்பைலருக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த கமா போட்டால் என்ன பண்ணாது, ஒர்க் ஆகாது. அதுக்கு போல் இந்த அண்டர் ஸ்கோர், ஓகேவா, 1 0 0 0 அப்படிங்கிறது. அதுக்காக நீங்கள் அண்டர் ஸ்கோரை கொண்டு வந்து இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலலாம் போட்டிங்கன்னா அது வந்து எரர் தான் அடிக்கும். ஓகேவா, அதை இண்டிஜராக என்ன பண்ணாது, கன்சிடர் பண்ணாது. இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கோட் அடிச்சிடலாமா, இன்டிஜர் லிட்ரலுக்கு. ஓகே, இன்டிஜர் லிட்ரல் இதுலயே டைப் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேணும், ஒரு கிளாஸ் வேணும். நியூ போயிட்டு கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுறப்ப நோட் பேட்லேயே டைப் பண்ணி பழகுங்க. கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவும் லாங்காக தான் போகும்னு நினைக்கிறேன்.
ஓகேவா, லிட்ரல்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சாச்சு. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா பண்ணலாம், எனக்கு இதோட ரெப்ரசன்டேஷன்லாம் வேணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இண்டிஜர் லிட்ரல் அப்படின்னு ஒன்று போடுறோம். அப்போ என்ன வரும்? ஸோ என்னப்பா ஃபஸ்ட்டு பார்த்தோம், இண்டிஜர் ஏ ஈக்குவல் டு 25, 10ன்னு கூட வைக்கலாம், 10 அப்படின்னு வச்சுக்கலாம். தென் இதே இது இன்டிஜர் பைனரி நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? முன்னாடி என்ன யூஸ் பண்ண சொன்னேன்? 0 b 1010. ஓகேவா, தென் பைனரி ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்து என்னப்பா இருக்கு, இன்ட்டு ஆக்டலா, ஆக்டலுக்கு வேல்யூ எப்போ இது பண்ணோம், ஆக்டலுக்கு என்னப்பா போட்டோம், 0 1 0 அப்படின்னு இது பண்ணலாம். தென் இன்ட்டு எக்ஸுக்கு என்னப்பா பண்ணோம், 0x, இந்த இடத்துல வந்து ஒரு 1 2 அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா, எக்ஸ் பண்ணியாச்சு. தென் லாங்கோட வேல்யூ நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கு, டேட்டா டைப் பார்க்குறப்பே லாங் லிட்ரல்ஸ்னு ஒன்று இருக்கான். ஓகேவா, லாங் எல் லார்ஜ்னு கூட வச்சுக்கலாம். லார்ஜ் அப்படிங்கிற வேரியபிளை சேர்த்து 12 அப்படி எல் அப்படிங்கிற சஃபிக்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 12 வந்து இண்டிஜருக்குள்ளே வருவான். இல்லை உங்களுக்கு நிறைய நம்பர் அப்படி இது பண்ணணும்னா இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பெரிய லார்ஜ் நம்பரை ஸ்டோர் பண்ணால் நமக்கு லார்ஜ் தேவை. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்னு. ஏ கால் பண்ணியாச்சு. தென் எஸ்ஓ நான் ரெஃபரன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணல, டைப் பண்ணல, டேரெக்டாகவே வேல்யூவே கால் பண்ணுறேன். ஓகேவா, இல்லைனா ரொம்ப லேட் ஆகுது. எஸ்ஓ ஆக்டல், அடுத்து எஸ்ஓ ஹெக்ஸ், நெக்ஸ்ட்டு எஸ்ஓவில் லார்ஜ். ஸோ ரன் பண்ணுவோம், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷனா. ஓகே, ஸோ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, தென் இந்த பைனரி 10 தான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம். இதை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணால் 8 வருது, 010. அடுத்து இந்த 1 2 எக்ஸ் நம்பருக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 வருது. தென் இது வந்து நமக்கு இப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, எல் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் லிட்ரல். ஓகேவா, இன்டீஜர் லிட்ரல். தென் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு நமக்கு கோடெலாம் இப்போ இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இப்போ இது பண்ணும் ஒன்றும் இல்லை. அதாவது ஃப்ளோட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதை வந்து ஃப்ளோட்டிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். பை டிஃபால்ட்டாக என்னவா இருக்கும், ஜாவாவில் எல்லாத்தையும் டபுளாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு டிக்கு டபுள் போட தேவையில்லை. நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். கம்பைலர் பை டிஃபால்ட்டாகவே டபுளாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா, இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் போன வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம். ஈயோட வேல்யூ என்னது, ரைஸ் டு தி பவர். ஓகேவா, அப்படி தானே பார்த்தோம். அது 1.5 × 10⁻³ அப்படிங்கிறத நம்ம இது பண்ணோம். ஓகேவா, இது பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கோடு தனியாக டைப் பண்ண வேலை. கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சிங்கிள் கேரக்டரை நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கேரக்டர் லிட்ரல்ஸ் அது எதுக்குள்ளே இருக்கும்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். கேரக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு சரத் இந்த மாதிரி ஒரு நேம் உள்ள பாஸ் பண்ணுறோம். அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து என்ன இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது, ஸ்டோர் பண்ணாது. கேரக்டர் எப்பயுமே ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து எரர் த்ரோ பண்ணும்.
ஓகேவா, அதை தான் சொல்லியிருக்கோம், இன்வேலிட் அப்படின்னு கொடுத்து எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம். ஓகேவா. தென் யூனிகோடு கேரக்டர் லிட்டரல். யூனிகோடுனா உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, கேரட் தமிழில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இந்த லைன் அப்படியே கூட காப்பி பண்ணிக்கலாம், சின்டெக்ஸில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தமிழில் தா அப்படிங்கிற இந்த கேரக்டருடைய யூனிகோடு தான் இது. ஓகேவா. தென் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒமேகா சிம்பிள் வேணும்னா இது, ஆல்ஃபா சிம்பிள் வேணும்னா இது, இப்போ ஹார்ட் சிம்பிள் வேணும்னா இந்த மாதிரி யூனிகோடு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, இதில் பெருசாக இன்டர்வியூலாம் வராது, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கே உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி தான் வரும். எது வரும்னா உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பார்க்குறப்ப 10 மாதிரி தெரியுது, ஆனால் நமக்கு என்ன வந்ததுன்னா 18 வந்திருக்கான். ஓகேவா. 18 தானே, சாரி 18 இல்லை, 8 வந்திருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 0வா, 0 இன்ட்டு எனிதிங் 0. அடுத்து செகண்ட் டிஜிட் வந்து 8^1 இருக்கும், 8^1 இன்ட்டு 1 வந்து 8. ஸோ 8 + 0 8 அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் வேணா இந்த கால்குலேஷன் போட்டு பாருங்க. தென் வந்து ஃப்ளோட்டு என்னவா, கேரக்டர் லிட்ரல் சொல்லியாச்சு. ஸ்ட்ரிங் லிட்ரல் என்ன, ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பை பற்றி பார்க்கல. அதாவது வந்து அதை வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொன்னோம். பட் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கீவேர்டோட நேம் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், ஓகேவா, என்னது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், இந்த வார்த்தை தான் முக்கியம். ஸ்ட்ரிங்குங்கிறது என்னது, எதை ஸ்டோர் பண்ணுறது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இதுலேயே நல் லிட்ரல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஸ்ட்ரிங்கு நேமு நல் அப்படின்னா, நல் அப்படிங்கிறது இங்கே எதை ரெப்ரஸ் பண்ணுதா, ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூ. ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூனா இது இப்போதைக்கு எதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கல. ஓகேவா. இந்த நல் வேல்யூவை எதெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண முடியாது, பண்ணுனா எரர் அடிக்கும். வேணும்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி காட்டுறேன், நல்லுன்னு போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு இப்போ இன்னொரு எரர் த்ரோ பண்ணுதா, ஓகேவா. டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் நல் டு இன்ட் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பால் என்ன பண்ண முடியாதுன்னா, நல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. பட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பால் நல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா. அதை வந்து ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள்னு கூட சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள்னா இந்த இதுதான் அதோடைய ரெஃபரன்ஸ், இந்த நேம்னு கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள். ஓகே. தென் வந்து வேற என்ன, இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கு வேணாம், அதை நம்ம இன்னும் பார்க்குறப்ப சொல்லலாம். தென் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா இந்த இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ் லிட்ரல்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ் லிட்ரல்ஸ்லாம் என்ன இல்லாம் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். பேக் ஸ்லாஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடுக்கே வந்துடலாம். கோடு வந்ததுக்கு பிறகு எனக்கு SYSOல system.out.printlnல ஜாவா, தென் எனக்கு இந்த வேர்ல்டு வந்து அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஓகேவா, வேர்டு வந்து என்ன ஆகும், அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஓகே, அதனால எரர் அடிச்சிருச்சு. என்ன எரர் அடிக்குதுன்னு பாருங்க, டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் நல் டு இன்ட் அப்படின்னு எரர் அடிச்சிருக்கு. ஏன்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்ன பண்ண முடியாது, நல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்க்கலாம் அவுட்புட் இதான் வந்துருச்சா, ஜாவா வேர்ல்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பேக்ஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு அடுத்து வர கேரக்டரை நீ வந்து நார்மல் கேரக்டராக நினச்சிக்காத அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா. இப்போ இதில் வந்து டேபுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், என்ன ஆகும், ஒரு சிங்கிள் டேப் கிளிக் பண்ணால் என்ன ஆகுமோ அது டபுள் கோட்ஸ். இப்போ அதுதான் எனக்கு இங்கே இடத்துல. ஸோ அது இந்த கேஸுக்கு தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என்னன்னா,
எனக்கு ஜாவா வேல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஜாவா வேல்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிறப்பயே இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள பிரிண்ட் ஆகலாம். ஜாவா வேல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிறப்பயே என்ன பண்ணணும், எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ள பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே ஏன்னா இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் என்ன பண்ணணும்னா இந்த டபுள் கோட்ஸை நமக்கு பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். தென் எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இவனையும் நம்ம பேக் ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஓகே, பேக் ஸ்லாஷ் போட்டால் என்ன பண்ணும், இதை ஸ்பெஷல் கேரக்டராக நமக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணிடும். தென் இது மொத்தமாக சேர்த்து ஒரு டபுள் கோட்ஸ். ஓகேவா? டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம உள்ள பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாமா, SYSOக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், SYSO system.out.printlnல இதைத்தானே நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். எல்லாம் ரெண்டு தடவை வந்துட்டானா இது ஒரு பிரச்சனை இருப்பான். ஓகே, இது தேவையில்லை. மீனிங் புரியுதா? இந்த டபுள் கோட்ஸும் பை டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்தது, அதாவது இங்கே இருந்ததும். தென் என்ன பண்ணுறேன், எனக்கு ஜாவா வேல்ட் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்லேயே வேணும். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முந்தினதை நான் எஸ்கேப் பண்ணணும். எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த சிம்பிள், அதாவது பேக் ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் மறுபடியும் இந்த டபுள் கோட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். தென் அதுக்காக நான் யூஸ் பண்ணதான் இந்த பேக் ஸ்லாஷ். ஓகேவா? இப்போ NS பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்படி தான் எஸ்கேப் பண்ணுவோம் கேரக்டரை. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. வேணா இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். வேல்ட் அப்படிங்கிறத எனக்கு டபுள் கோட்ஸ்க்குள்ள பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு பை டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கை நம்ம டபுள் கோட்ஸில் தான் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இவனை செட்டப் சரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு இது, இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ். தென் இவை எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள இருந்தால் அது ஸ்ட்ரிங்காக நினச்சிக்கும். ஓகேவா? அது ஸ்ட்ரிங்காக நினச்சிக்கும். அப்போ இங்கே ஒரு இது, தென் என்னது, இங்கே ஒரு டபுள் கோட்ஸ். இப்போ பிரிண்ட் பண்ணால் எனக்கு வேல்ட் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இதே தான் கேரக்டருக்கும். இப்போ கேரை நம்ம CH ஈக்குவல் டு A அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த ஏக்கு இந்த ஏ இப்படி எனக்கு இந்த ஏவே சிங்கிள் கோட்டுக்குள்ள பிரிண்ட் ஆகலாம். அப்போ சிங்கிள் கோட்டுக்குள்ள பிரிண்ட் ஆகலன்னா லாஜிக் யோசிங்க. அதே பேக் ஸ்லாஷ் அங்கே யூஸ் பண்ண அதே லாஜிக் தான் இங்கேயும் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணிட்டோம். தென் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள போடலாம். ஓகேவா? கரெக்டாக தானா? இவனை இது பண்ணியாச்சு, இவனை எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த எஸ்கேப்பிங் மட்டும் கொஞ்சம் கடியாக இருக்கும். ஸ்லாஷ் போட்டாச்சு, எஸ்கேப் பண்ணியாச்சு. தென் வந்து இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணுறான். கரெக்டாக தானே லாஜிக் இருக்கும். ஓகே, இவனுக்கு அப்புறம் வர கேரக்டரை நீ அக்செப்ட் பண்ணியாச்சு. இவனுக்கு அப்புறம் வரதை நீ அக்செப்ட் பண்ணிக்க. அப்புறம் ஏன் இப்போ கரெக்டாக இருக்கு. எனக்கு சிங்கிள் கோட்டு வேணுமா? ஸோ மறுபடியுமே வந்து சரி ஏன் அவன் வரல அப்படின்னா, கேரக்டரால ஒரு வேல்யூ தானே ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு கேரக்டர் தானே ஸ்டோர் பண்ண முடியும், அடுத்த கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியல. ஓகே, குட் லாஜிக். ஸோ எனக்கு இப்படி இந்த லாஜிக் இப்படி மாற்றிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வெறும் சிங்கிள் கோட் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இதை நான் எஸ்கேப் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இதை நான் எஸ்கேப் பண்ணணும். ஓகே, அதை நான் என்ன பண்ணணும், எஸ்கேப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணோம்னா SYSOல CH அப்படின்னு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்தா அந்த சிங்கிள் கோட் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா? இதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணேன், கேரக்டர்ல ரெண்டு கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல ரெண்டு கேரக்டர் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம். அதனால தான் எரர் வந்துச்சு.
ஓகேவா? புரிஞ்சா இப்படிதான் எஸ்கேப் பண்ணணும். புரியலன்னா சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒன்றும் இல்லை, லாஜிக் மட்டும் எழுதிக்கங்க. இதுதான் நமக்கு மெயின் மேட்டர். ஓகேவா? இவன் ரெண்டும் பை டிஃபால்ட்டா இருக்க டபுள் கோட்ஸ். அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள எனக்கு இது இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் என்ன பண்ணும்னா இந்த கோட்ஸை பிரிண்ட் பண்ண வைக்கும். தென் இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் வேணும்னா இந்த கோட்டை, உங்களுக்கு இன்னொரு இது வேணும், பேக் ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா இது எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னது இன்னொன்று போட்டா நமக்கு பிரிண்ட் ஆயிடுவான். இப்போ பாருங்க, ஜாவா வேல்டுக்கு அடுத்து வேல்டுக்கு தானே போட்டிருக்கோம். வேல்டுக்கு முன்னாடி இந்த கோட்ஸ் எதுனா இது. தென் இங்க டிக்கு பக்கத்துல இருக்க இந்த கோட் எதுனா இது. அதை எது பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இந்த பேக் ஸ்லாஷ். தென் ஸ்பேஸ் விட்டுட்டு தென் மறுபடியும் இது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு இந்த பேக் ஸ்லாஷ். ஓகேவா? ஓகே. வேற பூலியன்ல ஒன்றும் இல்லை, அது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ரெண்டு தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் நம்ம பெரும்பான்மையாக யூஸ் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்லையும். தென் வந்து வேற என்ன, யூனிகோட் கேரக்டர் லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கொஸ்டின்ஸ்ல வேணா கேட்பாங்க. இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இந்த 0, 1, 2 நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை தெரிஞ்சுக்கலாம். 0ன்னு வந்தால் அது ஆக்டல் வேல்யூ, 0p அப்படின்னு வந்தால் அது பைனரி வேல்யூ, ஹெக்ஸாடெசிமலுக்கு 0x அதாவது அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தால் அது வந்து ஹெக்ஸாடெசிமல் இல்லை இன்ட் சிம்பிள் இந்த மாதிரி இருந்தால் அது ஹெக்ஸாடெசிமல், அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் கேஸ்டிங். டைப் கேஸ்டிங்கில் 2 இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஒன்று மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் நடத்துனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? யூடியூப்ல வந்து அந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட் அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை போயிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேவா? நம்ம அதான் நேற்று சொன்னது தான், நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலண்டா ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜ் நமக்கு நெருக்கமாக வரும். இல்லையா அது அதோடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும். நம்ம ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஓகேவா? தேங்க்யூ.